சத்குரு வணக்கம். இன்று என்னுடைய சில அனுபவங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது என்னென்ன, போன வீடியோகளில் நான் சாமி, நான் ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்குள்ளே திடீர்னு இங்கே உட்காராத சாமி, இந்த தூண் இடிஞ்சிடும்னு சொன்னார். அதோட விளக்கத்தை நான் கொஞ்சம் தாமதமாக சொல்கிறதுக்காக மன்னிக்குவோம். அது என்னென்னா, ஒரு வீட்டோட தூணுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தோட தலைவன். அப்போ நான் மறாவது பயணத்தில் 6 மாதம் சென்று போக்குள்ள ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு உடல் நலம் சரியில்லை. அவர் தான் நான் உட்காந்துருந்த அந்த வீட்டு திண்ணையோட உரிமையாளர். இதுதான் அந்த விஷயம். நான் இதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா தனி நபரை பற்றி ரொம்ப விரிவாக சொல்ல எனக்கு அனுமதி கிடைக்கல சாமிக்கிட்டேருந்து. அந்த பரிபாஷைக்கான விளக்கம் இதுதான். ஒரு குடும்பத்தில் ஒரு முதுகெலும்புன்னு சொன்னால் அந்த குடும்ப தலைவன், அவங்க உடல் நலம் சரியில்லாமல் போனதுக்கு விளக்கம்தான் இந்த தூணுக்கிட்ட உட்காராத சாமி, இந்த தூணு இடிஞ்சிரும்னு சொன்னது. அப்புறம் மற்ற ஒரு அனுபவத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அதாவது என்னென்னா, சாமிக்கிட்ட நம்ம போகிறோம், சாமி நம்மளை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு நம்மளோட மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு பதில் சொல்லிடுறாங்க. இல்லைன்னா போடான்னு சொல்லிடுறாங்க. சரி போடா அப்படின்னுவாங்க, இல்லைன்னா போ சாமின்னுவாங்க. இது ரெண்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பெண்களாக இருந்தால் சரி போ மாரியம்மானுவாங்க. அது தவிர்த்தும் அங்கே இருந்தோமா எல்லாருக்கும் போடா, அப்புறம் பெண்களுக்கு அது போடாக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான். இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா, சாமி நான் போனப்போ நான் பால்காரு குடியில் அங்கே தங்கியிருந்தேன். அப்புறம் மற்றொரு இதில் பால்காரு மாடு வச்சுருந்தார். அந்த கொட்டாயில் சிலர் தங்கியிருந்தாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. அப்போ சாமி அந்த கொட்டாயில் தங்கினவங்களை ஒரு வாரத்துக்கு மேலே அவங்க தங்கியிருக்காங்க. சாமி அவங்கள போக சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க போகாமல் சாமி வார்த்தையை மீறியும் அங்கேயே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியல, அங்கே தங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, சாமிக்கிட்ட ஒரு பையன் ஒருத்தர் சாமிக்கு இந்த பணிவடையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுப்பாங்க. அவருக்கு அந்த பையனுக்கு பேச முடியாது. அவர் அறியாமலே கொஞ்சம் உள்ளுக்கு மோகன் தோட்டத்தை தாண்டி, சாமி தங்கியிருக்கிறத தாண்டி கொஞ்சம் உள்ளுக்கு அங்கே கொலவி கூண்டு இருந்திருக்கு. அவர் அந்த கொலவி கூண்டில் கல் தூக்கி வீசிட்டார். கல் தூக்கி அடித்தோன்னே அந்த கொலவிங்கெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பறந்து அப்படியே பறந்து வர்றதை நானும் பார்த்தேன். அந்த நேரத்தில் அந்த மாட்டு கொட்டாயில் தங்கினவங்க, அதில் அவங்க பிள்ளைங்க, பெண்கள், அவங்க போய்ட்டு துணி அலசுறதுக்கு அந்த பக்கம் போயிருக்காங்க. அந்த மோகன் தோட்டம் அந்த பக்கம் எங்கேயோ அங்கே தண்ணி இருக்குன்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த கொலவி அவங்கள துரத்தி அவங்க தங்கின அந்த மாட்டு கொட்டாய் வரைக்கும் அவங்கள துரத்தி அவங்கள கடிச்சு கொலவி கொட்டிட்டு அவங்க அப்படியே கத்திக்கிட்டு வராங்க. அப்போ அந்த ஒரு பெண்ணு இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு கொலவி பின்னால் அப்படியே கொட்டி அப்படியே இருக்குது, அது விட்டுட்டு போகலை. அப்போ நானும் என் மனைவியும் தான் அந்த கொலவியை தட்டி விட்டோம். அவங்க முதுகுலேருந்து தட்டி விட்டோம். பிறகு அவங்க வீட்டில் உள்ளவங்க, அங்கே தங்கினவங்களுக்கு ஒரு 3-4 பேருக்கு கொட்டிருச்சு. தலையில், உதட்டில், கையில், தோலில், அப்படி. ஆனால் அந்த கொலவி பறந்து போகுது. அந்த பெண்ணு நான் சொன்னேங்களே, அவங்களுக்கு முதுகில் நானும் என் மனைவி அந்த கொலவியை தட்டி விட்டோண்டே எனக்கு பக்கத்தில் ஏற்கனவே என் தோல்லேருந்து 1 அடி தூரம்தான் பறந்து போகுது. எங்களை ஒன்றுமே செய்யலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சாமி போக சொன்னால் போயிடணும். அவங்க போகாதனால சாமி நடத்தின ஒரு
ஒரு திருவிளையாடல்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த சம்பவத்தை. ஆகையினால எப்பவுமே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ கூட நான் பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த சம்பவத்தை ஏன் பகிர்ந்துக்கிறேன்னா, சாமி சமாதிக்கு நம்ம போனால் கூட நம்ம பிரார்த்தனை முடியுதா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளோட இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம மனசுக்கு கண்டிப்பாக தோணும் நம்ம போயிடலாம் அப்படின்னு தோணுக்குள்ள அந்த இடத்த விட்டு, சமாதியை விட்டு நீங்கள் எல்லாம் கிளம்பி வந்துடுங்க. மீறி ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நம்ம அங்கேயே இருப்போம், அங்கே தங்குவோம் அப்படின்னு நாம் வற்புறுத்தி சத்குருவோட அனுமதி இல்லாமல் நம்ம தங்கிக்கிட்டு இருந்தோமா, ஏதோ ஒரு இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு வரக்கூடாது. அதுக்காக இதை நான் உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். இன்னொன்று, சாமி இருக்கிற வரைக்கும் தான் அந்த கனகன்பட்டிக்கு நான் வந்திருக்கேன். ஏறக்குறைய 9 முறை வந்தேன். ஒரு முறையும் நான் வந்தேன்னா ஒரு 5 நாள் இப்படி சாமி கூட தங்கிடுவேன். ஆனால் சாமி சமாதி ஆன பிறகு இந்த நாள் வரை எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல அந்த சமாதியை பார்க்கறதுக்கு. அது ஏன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. ஆனால் நிச்சயமாக சாமி எனக்கு அழைப்பு கொடுப்பாங்கன்னு அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நேரத்தில் அங்கே என்ன அனுபவம், என்ன காட்சி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு நான் உங்கள் கூடலாம் பகிர்ந்துக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிக்கவும். யாரையும் புண்படுத்துறதுக்காக நான் இந்த பகுதியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கல. இது நாம் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கணும். சாமி சமாதியான பிறகு கூட நாம் சமாதிக்கு சென்றாலும் நாம் எப்படி இருக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.